ரஞ்சனி, ரஞ்சனி. சார் வாங்க சார், உட்காருங்க. காஃபி போட்டு வரட்டுமா? இல்ல, அதெல்லாம் வேண்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் இப்ப நான் வந்தேன். சொல்லுங்க சார். எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. என்ன சார் சொல்றீங்க? உங்களை எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? இல்ல, டிபார்ட்மெண்ட்ல சொன்ன காரணம் வேற. ஆனா உண்மையான காரணம் ரூபவதியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ரூபவதி வெளியில வந்த உடனே இது நடக்குதுன்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதை சொல்லிட்டு போதான் இப்ப நான் வந்தேன். சரிங்க சார், நான் என்ன பாத்துக்கிறேன் சார். உங்களை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க? மேல்மருத்தூர் ஸ்டேஷன் தான் பண்ணிருக்காங்க. சரிங்க ரஜினி, பொன்னாட்டி ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் அப்பப்ப டச்சில் இருக்கேன். வரேன். தேங்க்யூ சார். ஏம்மா ரஜினி, அந்த ரூபவதி என்ன அவ்வளவு மோசமானவளா? இல்லம்மா, தன்னோட சுயநலத்துக்காக தனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை தப்பா பயன்படுத்துற எல்லாருமே மோசமானவங்க தான். ரஞ்சனி, என்னங்கம்மா கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் ரஞ்சனியோட பொறுப்பாச்சே, அவதான் சொல்லணும். சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்? ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அதான் பத்திரிக்கைக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு முகூர்த்த புடவைக்கு ஒரு நல்ல டிசைனையும் சொல்லி அட்வான்ஸையும் கொடுத்துட்டு வந்துடலான்னு அதான் உன்னை கூட்டு போலான்னு வந்தேன். தாராளமா போகலாமா? கதிரோட கல்யாண வேலையை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்க போகுது? என்ன கதிர் தம்பி முகத்துல கல்யாண கலையே வரல? என்ன ஏன் தம்பி முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. ஓகே. அது ஒண்ணும் இல்ல, நேத்து நைட்டு படம் பாக்குறதுக்காக தியேட்டர் வரைக்கும் போயிருந்தான். பொழுது விடியும் பொழுதுதான் வந்தான். அதான் தூக்கம் சரியா இல்லாம முகம் வாட்டமா இருக்கு.